என்னன்னா அவரை வெளியில போங்க அப்படின்னு சொன்னது சேனல், ஓகேங்களா? ஏன்னா இவரு தகாத வார்த்தைகளை பேசிக்கிறாரு, பெண்களை பத்தி வந்து தவறா பேசுறாரு. ஒரு கணவன் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவரோட மனைவி மேல போயிட்டு இப்படி கைய போட்டு செல்லம், இவ்வளவு நாள் நீ வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? நீங்க சொல்லுங்க. யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். ஏன்னா நாங்க அத்தனை வருஷம் பழகிருக்கோம். டேபிள்ல இருக்கேன். அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாரு, இவ்வளவு நாள் சாரி அவங்க கிட்ட சொல்றாரு, இவ்வளவு நாள் நீ அவங்க கிட்ட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருக்கட்டேன்றாரு. இதனால வந்து பிரச்சனைகள் தான். பெண்கள் கிட்ட ஆபாசமா பேசுறது, சமுதாய ரீதியா குப்பம் சேரின்ட்டு பிரிச்சு பேசுறது, எப்ப பாரு அவர் மைண்ட்ல வந்து ஒரு கேவலமான ஒரு எண்ணம் இருக்குது, சாதி பாகுபாடு எண்ணம். அவன் வந்து ஓகே, நான் வந்து மதியம் 2 மணிக்கு மது போதை, ஓகே, சாப்பிடலாம் மாட்டாங்க யாரும். நம்ம இங்க வந்து ஷூட்டிங் வந்தாலே குடிச்சிட்டு தான் வந்து இருப்போம். ராடு இப்போ நீங்க ஒரு பிரஸ் மீட் ஒன்னு கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி நான் குக் வித் கோமாளி ஷூட்டிங்காக போயிருந்தேன். அந்த இடத்துல வந்துட்டு நிறைய அங்க இருக்கவங்களே என்ன வந்துட்டு இரும்பு கம்பியெல்லாம் வச்சு தாக்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நடந்துச்சு அங்க? ஆக்சுவலா மாக்காப்பா ஆனந்த்ன்ற நபர் வந்து மது போதையில வந்து என்னை இரும்பு கம்பியால எடுத்து அட்டாக் பண்ணி ரத்த காயம் வந்துருச்சுப்பா. சரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே கானா வினோத் தான். சரி. நான் வந்து குக் வித் கோமாளி செலக்ட் ஆயிட்டு அவங்க வந்து ரொம்ப சீக்கிரட்டா என்ன உள்ள கொண்டு போனாங்க. பெட்டுக்குள்ள கொண்டு போன உடனே என்னை பத்தியும் என்னோட குடும்பத்தை பத்தியும் ரொம்ப தரக்குறைவா கானா வினோத் பேசினாரு. கானா வினோத் பேசினப்ப அதுக்கு நான் மறுப்பு தெரிவிச்ச உடனே புகழ் கானா வினோத், அப்புறம் புகழ் கூட வந்து ஒரு நபரை கூட்டு வந்திருக்காரு. 3 பேர் சேர்ந்து என்னை அட்டாக் பண்ணி என்னை அடிச்சு, ஒரு ஆங்கரா இருக்கிற மாக்காப்பா வந்து அந்த பிரச்சனை தீர்த்து வைக்காம கீழே இருந்து இரும்புராட்டை எடுத்து அறிகிறாரு. வணக்கம் தமிழக மக்களே. நேற்று ஏப்ரல் 10 வந்து குக் வித் கோமாளி ஷூட்டுக்காக வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் நம்மளை ட்ரிகர் பண்ணி, கானா வினோத், புகழ், மாக்காப்பா ஆனந்த் 3 பேரும் சேர்ந்து என்னை தாக்கி அடிதடியில் ஈடுபட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மாக்காப்பா வந்து பார்த்தீங்கன்னா மாக்காப்பா ஆனந்த் என்னும் நபர் குடிபோதையில் இரும்பு ராடால் என் காலில் அடித்து ரத்த காயமாயிருக்கு. இதன் காரணமாக இவிபி ஃபிலிம் சிட்டி பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன், நஸ்ரத் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா T6 நஸ்ரத் போலீஸ் ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? குக் வித் கோமாளி வந்த உடனே புகழுக்கு வந்து பொறாமையாயிடுச்சு. காலையிலேருந்தே கொஞ்சம் முறைச்சிக்கிட்டே தான் இருந்தா. அப்படி கானா வினோத் சொல்லவே தேவையில்ல, நல்லா தெரிஞ்சுக்காங்க. கானா வினோத் ஒரு நல்ல நபரே கிடையாது. ஓகேங்களா? தேவையில்லாமல் எல்லாரையும் ட்ரிகர் பண்ணி சண்டை போட்டு அவங்களை கெட்டவராங்கிறது அவங்களோட வேலை. என்னத்தை பற்றி, குடும்பத்தை பற்றி ரொம்ப தரைக்கிடுவாங்க. அந்த வார்த்தையை சொல்றதுக்கே அசிங்கமாக இருக்குது. என்னை பற்றி திட்டலாம், என்னை பற்றி தோல் பண்ணலாம், என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் ரொம்ப அசிங்கமாக கானா வினோத் பேசினாரு. அதுக்கு நான் திருப்பி கானா வினோத்தை எதிர்த்து கேட்டதுக்கு புகழும் கானா வினோத்தை சேர்ந்து என்னை அடிச்சு, ஓகேங்களா? புகழ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூடவே ஒரு ஆள் வச்சிருக்காரு. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை தாக்குனாங்க. நான் ஒரு படித்த மருத்துவராக என்ன பண்ண முடியும்? என்னை தாக்குறப்ப அதை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா? அது போக வந்து பார்த்தீங்கன்னா மாக்காப்பா எப்பயுமே ஷூட்டிங்கில் வந்து மது போதையில் தான் இருப்பார். மாக்காப்பா வந்து மது போதையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், பிரச்சனையை விலக்கி விடாமல், 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கீழே இருக்கிற இரும்பு ராடால் என்னை தாக்கி எனக்கு காலில் ரத்த காயம் ஏற்பட்டிருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்கேன். அந்த நஸ்ரத் போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையத்திலையும் நான் புகார் அளிச்சிருக்கேன். கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேலே எல்லாம் அன்சார் அப்படின்ற நபரும், அன்சார், கானா வினோத், அன்சார், இவங்க மேலே வந்து கண்டிப்பாக புகழ், அப்புறம் மாக்காப்பா ஆனந்த், இவங்க மேல வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி CSR காப்பி ரெடி ஆகிட்டு இருக்கு. என்ன வளர்ந்துட்டாரு அவரு? சாதி ரீதியா பேசுறாருன்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆகிருக்கலாம். ஏன்னா அவர் நம்மளே வளர்த்து விடுற மாதிரி ஆயிடும். அவரை பத்தி ஊருக்கே தெரியும். அப்படியே நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். அவர் எப்பங்க வளர்ந்தாரு? அவர் வளர்ச்சி யாருக்கு பிடிக்கல? என்ன வளர்ந்துட்டாரு அவரு? எதுல வளர்ந்தாரு அவரு? எத்தனை வருஷமா ஃபீல்டுல இருக்காரு அவரு? அவரோட டேலண்ட் எல்லாம் இல்ல நீங்க கேக்குறது அவரோட வளர்ச்சி பிடிக்கல. அவர் வளர்ந்தாதானே சார் வளர்ச்சி பிடிக்கும். அப்படியா? ஆமாங்க ஐயா யாருமே வந்து யாரோட உருவத்தையும் நம்ம இது பண்ண வேணாம். அவருக்கு அவர் அழகா இருக்கட்டும், அவங்க வீட்டுல அம்மாக்கு அவர் அழகு, அவங்க அப்பா அழகு இருக்கட்டும். அவர் அது பேர் இன்டெலிஜென்ட் சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்றாரு. அது ரொம்ப தப்பு. நாங்க சரி வேண்டாம், இது வேணாம், அவரா போய் கொடுத்தாரு, போனாரு, அவரா போயிடுவாரு. சரி, ஏன்னா நாளைக்கு மதுரை காசு இல்ல, அதனால அவர் போயிடுவாருன்னு நினைச்சோம். அவர் போற மாதிரி தெரியல. சும்மா வந்து நான் தான் நடிப்பாரக்கன்னு சொல்லிட்டு தேவையில்ல அது ஒரு விஷயம் சொல்லி நீ ஃபேமஸ் ஆகுது. அது வேற இருக்கா? சரி வாங்க. அதே போல தயவு செய்து எந்த பிரஸ் மீடியா என்ன விஷயம் தெரியாம அவசரப்பட்டு ஒரு வீடியோ எடுத்து போடாதீங்க. யாரு மேல தப்பு அப்படின்றத நல்லா விசாரிங்க. தயவு செய்து யாரும் வாய்ப்பு கொடுக்காதீங்க அவனுக்கு. நன்றி, வணக்கம். வாட்டர்மெலன் ஸ்டார் குறித்து இப்போது சமூக ஊடகங்களில் பெரிய அளவில் பேசப்படுகிறது. இந்த விஷயத்தில் நடந்தது என்ன என்பதை நேராகவும் தெளிவாகவும் பார்ப்போம். இந்த உள்ளடக்கம் வெளியான போது சிலர் அதை சாதாரண பொழுதுபோக்காக எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் மற்ற சிலர் அதில் சில அம்சங்கள் அளவுக்கு மீறி இருப்பதாக கருத்து தெரிவித்தனர். இதிலிருந்தே இந்த விவாதம் உருவாக ஆரம்பித்தது. இந்த நிலையில் மகாபா, ஆனந்த், புகழ், வினோத் ஆகியோர் இந்த விஷயத்தை பற்றி கருத்து தெரிவித்தனர். அவருக்கு எங்கும் நடிக்க வாய்ப்பு இல்லை.
அவரை தேவையில்லாமல் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவரை வெளியே செல்லச் சொன்னதற்கு காரணம் உள்ளது. அவர் பேசும் வார்த்தைகள் ஏற்றதாக இல்லை. பெண்களைப் பற்றி தவறாக பேசப்பட்டிருக்கிறது. ஒரு கணவன் முன்னிலையில் அவருடைய மனைவியைப் பற்றி இப்படி பேசுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? இவ்வளவு நாள் நீ உன் குடும்பத்தோடு இருந்தாய், ஒரு நாள் என்னுடன் இரு என்று சொல்வது நகைச்சுவையா? யாராக இருந்தாலும் இதை கேட்டால் கோபம் வருவது இயல்புதான். அது நேரில் நடந்த சம்பவம். அந்த சூழ்நிலையில் அவரை வெளியே அனுப்பியதுதான் சரியான முடிவு. இந்த கருத்துகள் வெளியானவுடன் சமூக ஊடகங்களில் மக்கள் இரு தரப்பாக பிரிந்தனர். ஒரு தரப்பு அவர்கள் கூறுவது சரி என்று ஆதரவு தெரிவித்தது. மற்றொரு தரப்பு இது தேவையற்ற தாக்குதல் என்று எதிர்ப்பு தெரிவித்தது. இதனால் பல்வேறு கருத்துக்கள், நகைச்சுவை பதிவுகள், விவாதங்கள் ஆகியவை அதிகரித்தன. தற்போது இந்த விவாதம் சற்றே குறைந்துள்ளது. ஆனால் இந்த விஷயம் இன்னும் முழுமையாக முடிவுக்கு வரவில்லை. மொத்தத்துல ஒரு உள்ளடக்கத்திற்கு பிரபலங்கள் கருத்து தெரிவித்தால் அது எவ்வளவு பெரிய விவாதமாக மாறும் என்பதை இந்த சம்பவம் தெளிவாக காட்டுகிறது.